சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உளுந்து முறுக்கு. அதாவது வறுத்து பொடி செய்யாமல் வேக வச்சு செய்திருக்கேன். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு அரை கப்பு, அதாவது 120 மில்லி கப்பில் ஒரு கப்பு, இது அரை கப்பு நம்ம அளவு எடுக்கிறதுல அரை கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி குக்கரில் மாற்றிடுங்க. குக்கரில் இருமா 2 கப்பு அளவு தண்ணி விட்டு, அதாவது நம்ம இந்த கப்பில் அரை கப்பு தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் 2 கப்பு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் போட்டு இறக்கிடுங்க. 4 விசில் போட்டு இறக்கிடுங்க. பாருங்கள், 4 விசில் வந்துட்டு ஆவியெல்லாம் போன பிறகு எடுத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கரெக்டான அளவில் இருக்கும். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றணும். மிக்ஸி ஜாரில் மாற்றி வெண்ணெய் போல் அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுக்கச்சுமே கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க. நல்லா வலுவலுன்னு வெண்ணெய் போல் அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், நல்லா வெண்ணெய் போல் இருக்கணும். எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ இதில் 2 கப்பு, அதாவது நம்ம வந்து அரை கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்தோம். இதில் 2 கப்பு, முழு கப்புக்கு 2 கப்பு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி மாவு இருந்தால் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கிடுங்க. இது அரை டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, அரை டீஸ்பூன் ஓமம். ஓமத்தை கொஞ்சம் கசக்கி போட்டுருங்க. இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முதல்ல நல்லா கலந்து விடுங்க. உளுந்து தண்ணி இருக்கும் இல்லையா, உளுந்தில் அதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் பட்டரை உருக்கி போட்டிருக்கேன். உருக்கி போடுங்க. பட்டர் இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் எண்ணெய் எடுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் அதிகமாக விட வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் போதும். 2 கப்பு மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். நான் பட்டரை உருக்கி போட்டிருக்கேன். நீங்கள் எண்ணெய்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். இப்போ பார்த்துட்டு நான் மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். உளுந்தில் அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிருந்தீங்களேன்னா அங்கே தண்ணி குறைச்சி தான் இழுக்கும். பாருங்கள், நல்லா அடித்து பிசைங்க. நல்லா சாஃப்டாக வரணும் மாவு. அதாவது 2 கப்பு மாவுக்கு, அதாவது 250 மில்லி பிடிக்க கப்பில் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப்பு உளுந்தம்பருப்பு. இந்த அளவு தான் கரெக்டான அளவு. நல்லா பிசைஞ்சிக்கிட்டு முறுக்கு புளிய குழாயில் போட்டு முறுக்கு வச்சு, அதாவது 3 கண்ணு உள்ள அச்சு இருக்கு இல்லையா, அதில் போட்டு முறுக்காக பிழிஞ்சிருங்க. உங்களுக்கு ஸ்டார் அச்சில் அது செம்மையாக இருந்ததுன்னா அதுலேயும் போட்டுக்கிடுங்க. சில ஸ்டார் அச்சு பெருசாக இருக்கும், அது வந்து சரியாக வராது. அதனால் நான் இதில் போட்டிருக்கேன். பாருங்கள், முறுக்காட்டு பிழிஞ்சி எண்ணெயை நல்லா சூடுபடுத்திடுங்க. நல்லா காய்ச்சிருக்கணும். முதல்ல எண்ணெய் நல்லா காய்ச்சிக்கிட்டு நம்ம இதை போடணும். உடனே மேலே வரணும். பாருங்கள், இப்படி போட்டுருங்க. நிறைய எண்ணெய் வச்சு நிறைய போட்டு சுடுன்னா சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம். இதை நம்ம உடனடியாக சுட்டுடலாம். வறுத்து பொடிச்சோன்னு தேவையில்லை. வேக வச்சு நம்ம உடனடியாக சுட்டுடலாம். பாருங்கள், இப்படி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கின உடனே எடுத்துடலாம். பாருங்கள், திருப்பி போட்டுட்டு எடுத்துருங்க. நல்லா வந்த உடனே இப்படி எண்ணெயெல்லாம் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடணும். அவ்வளோதான். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த முறுக்கு. எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. நீங்கள் பட்டர் புடச்சுமே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். எண்ணெயும் அப்படி தான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் கூடுதல் எண்ணெய் விட்டிங்களன்னா எண்ணெய் குடித்தோம் இந்த முறுக்கு. பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. நல்ல கிறிஸ்பியாக உளுந்து மணத்தோட முறுக்கு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.